அவனை சமாதானம் பண்ணுறாங்க. சொத்து ரிஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு போலீஸும் பாதுகாப்புக்காக அந்த இடத்துல வராங்க. எல்லாரும் சைன் போட்டதுக்கு அப்புறம் ராம் சைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு போலீஸ்க்கு சந்தேகம் வந்து ராமை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வேற ஒரு எம்டி பேப்பர் கொடுத்து அதில் சைன் பண்ண சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே போலீஸ் ராமை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியலை. லக்ஷ்மி என்ன ஆச்சுன்னு ஏன் என் மகனை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட போலீஸ் எதுவுமே சொல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப்பில் அவனை ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராம்க்கும் ஒன்றுமே புரியலை. என்ன சார், எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்த ராம்க்கும் எந்த பதிலும் கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் ராமை உட்கார வச்சு பேசுகிறாங்க. எப்படிடா உன்னோட அப்பாவை நீயே கொண்டுட்டு இவ்வளோ நாளாக இப்படி நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு போலீஸ் கேட்டதும் ஒரு செகண்ட் ராம் தடுமாறினாலும் என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஏன் எங்கள் அப்பாவை கொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மரணத்தில் எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரம் அவர் கையால் எழுதின V. மட்டும்தான்.